தையிட்டி பகுதியிலே கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பௌர்ணமி தினத்திற்கு முதல் நாளாகிய நேற்று மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று மாலை 6 மணி வரை தொடர்ச்சியாக வரும். தையிட்டி பகுதியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகளை சட்டவிரோதமாக இராணுவத்தினர் ஆக்கிரமித்து அந்த காணிகளுக்கு சட்டவிரோதமான முறையில் எந்த விதமான அனுமதிகளும் இல்லாமல் விகாரை கட்டுமானம் ஒன்றை கட்டியெழுப்பி இருக்கின்றார்கள். இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு தையிட்டி மக்களுக்கு சொந்தமான இந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. இது கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன்னர் இந்த பகுதி ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட போது இந்த பகுதி மக்கள் ஸ்ரீலங்கா படைகளால் பலவந்தமாக இங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் போர்க்கால பகுதியிலே இடம்பெயர்ந்து வாழ்ந்து 2009 அந்த இனாளிப்பு யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு மீள்குடியேற்றங்கள் பல இடங்களில் நடைபெற்றாலும் இந்த பகுதி மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பகுதிகளை வைத்து கொண்டவாறே இங்கே இந்த விகாரை கட்டுமானம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த விகாரை கட்டப்படுகிறது என்கின்ற தகவல் அடிக்கல் நாட்டப்பட்டது என்கின்ற தகவல் கிடைத்த பொழுது 2001ஆம் ஆண்டிலே நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த சந்தர்ப்பத்திலே தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயத்தை நான் ஒரு பேசுபொருளாக்கி இந்த சட்டவிரோத கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய உறுதி காணிகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த அந்த பிரதேச சபையினுடைய பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளரும் ஒப்புக்கொண்டிருந்தார். இது ஒரு தனியாருக்கு சொந்தமான காணியிலே தான் இந்த கட்டுமானம் இடம்பெறுகிறது என்று சொல்லி அந்த அடிப்படையிலே அந்த சட்டபூர்வமாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அனைவருடைய இணக்கப்பாட்டோடும் அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு இந்த விடயம் பாரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு ஒரு சில நாட்களிலே நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை கச்சேரி கூட்டத்திலே பேசுபொருளாக்கிய பொழுது அங்கிருந்த அனைவருமே இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம், தனியாருக்கு சொந்தமான காணியிலே இந்த கட்டுமானம் மேற்கொள்ளப்படுகிறது, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு செயலாளரும் இது தனியாருக்கு சொந்தமான காணி என்பதை ஒப்புக்கொண்டிருந்த நிலைமையிலே இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அங்கே எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு இந்த பகுதி இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்தமையினால் வெளியே அதற்கு பிற்பாடு அந்த காலப்பகுதி ஒரு கொரோனா நெருக்கடிகள் இருந்த ஒரு காலமாகவும் இருந்தது. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இராணுவத்தினர் இங்கே அதுவும் இந்த பகுதிகள் முழுவதும் மிகப்பெரிய பட்டை காடுகளாகவும் இருந்ததாக மக்கள் சொன்னார்கள். அதனால் எதுவும் மக்களுக்கு தெரியாது, இரகசியமான முறையில் இவர்கள் அதை கட்டியெழுப்பி விட்டார்கள். ஆனால் அந்த கட்டுமானங்கள் முடிவடைந்து இதை ஒரு விகாரையாக திறக்கப் போகிறோம் என்கின்ற தகவல் பொதுமக்களுக்கு கிடைத்த நிலையிலே தான் மக்களால் எங்களுக்கு அந்த விடயம் தெரியப்படுத்தப்பட்டு நாங்கள் இதற்கு எதிரான போராட்டத்திற்கு அந்த ஆதரவு வழங்குவதற்கு நாங்கள் முன்வந்திருந்தோம். அந்த அடிப்படையிலே கடந்த மே மாதம் 2023ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இங்கே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.